ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 4வது அத்தியாயத்தினுடைய 2வது பாதம், உத்கிராந்தி பாதம். 4வது அத்தியாயம் பலாத்தியாயம் என்று பார்த்தோம். என்னென்ன பயன்களை ஜீவாத்மா பெறுகிறான், என்ன பயன்? இருக்கிறதுலே மேம்பட்ட பயன் எம்பெருமானை அடைவது தான், பிரம்ம பிராப்தி. அந்த பிரம்ம பிராப்தி எப்படி ஏற்படுறது அப்படின்னா, பக்தி யோகத்தினால, வித்யினால, உபாசனத்தினால என்றெல்லாம் முன்பே பார்த்துள்ளோம். உபாசனத்தினால எம்பெருமானை அடைவது, பிரம்மத்தை அடைவது அப்படின்றது மட்டும் பயன் கிடையாது, இந்த லோகத்திலேயே சில பயன்களும் ஏற்படுகின்றன என்பதை சென்ற பாதத்திலே பார்த்தோம். இந்த லோகத்தில் என்ன பயன்? எம்பெருமானை இவன் சாட்சாத்கரிக்கும் பொழுது, உபாசனம் அப்படின்னால அதான, இடைவிடாமல் எம்பெருமானை நினைக்கணும். இடைவிடாமல் எம்பெருமானை நினைத்தோமே என்றால் எதிரில் பகவான் இருக்கிறது போல நமக்கு ஒரு தோற்றம் ஏற்படும், சாட்சாத்காரம் ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்? நம்மளுடைய புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் அழிகின்றன, மேல் வரக்கூடிய புண்ணிய பாப்பங்கள் ஒட்டாது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த உத்கிராந்தி பாதம் 2வது பாதத்தில் இங்கேயும் உபாசனத்தினுடைய பயன்தான் பேசப்படுகின்றது. ஆனால் என்ன பயன்னா, இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது பயன் போன பாதத்தில் பார்த்தோம். லோகத்தை விட்டு புறப்படும் பொழுது இருக்கக்கூடிய பயன் உத்கிராந்தினா உத்கிரமணம், புறப்பாடு. இந்த சம்சாரத்தை விட்டு அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக எம்பெருமான போய் அடைய வேண்டும். அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றி மேலே சொல்ல போகிறார். புறப்பாட்டை பற்றி எப்படி இவன் உத்கிரமணம் ஏற்படுறது? உத்கிரமணம்னா உத்துனா மேலே, மேலே எழுந்து இவன் புறப்படுகிறான் இல்லையா? இந்த உடம்புல இருக்கான், தலை வழியாக இவன் புறப்பட போகிறான். அந்த உத்கிரமணத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த பாதம், உத்கிராந்தி பாதம். முதல் அதிகரணம் வாகதிகரணம். இந்த அதிகரணத்தில் மரண தசையில் என்னன்னா, வாங் மனசி சம்பத்தியதே அப்படின்றது, வாக்கானது மனசில் சம்பத்தை அடைகின்றது. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விசாரம் ஏற்படுகிறது. வாக்கானது மனசில் ஒதுங்குகிறது, சம்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்றது தான் விசாரம். ஒதுங்குகிறது அப்படின்னு சொன்னால் இங்கே லயம்னு கொள்ள முடியாது. ஏன்னா காரிய பொருளானது காரண பொருளில் லயமடையும். குடமானது மண் உருண்டையிலே லயமடைகிறது, ஒதுங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மண்ணிலிருந்து தான் குடம் வந்தது, மறுபடியும் மண்ணாக மாறுறது. அதுபோல் இங்கே ஒதுங்குகிறது அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா வாக்கானது மனசில் ஒதுங்கிறதுனா, மனசானது காரண பொருள் கிடையாது வாக்குக்கு. ஆகையினால இங்கே என்ன தாற்பயம்? பூர்வபக்ஷி சொல்கிறது என்னென்னா, வாக்குக்கு வியாபாரமே அற்று போயிடும், மனசு மட்டும் வேலை செய்யும், வாக்கானது வியாபாரத்தை இழந்துடும். இதெல்லாம் நம்ம சர்ம தசையில் பார்க்குறோம் இல்லையா? அந்திம காலத்தில் பேச முடியாது, ஆனால் மனசு மட்டும் ஓடின்னு இருக்கும். அதை தான் இந்த உபநிஷத் சொல்கிறது அப்படின்னு வர சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இல்லை, உபநிஷத் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ஒதுங்குகிறது அப்படின்றத நம்ம நேராகவே எடுத்துக்கலாம். காரிய காரண பாவம் ரெண்டுத்துக்கும் இல்லாமல் போனால் கூட வாக்கு அப்படின்றது ஒரு இந்திரியம் தானே, அது அணுவாக சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்திரியம். அந்த இந்திரியமே என்ன பண்ணுறது அப்படின்னா, மனசோட சஞ்யோகம் அங்கே போய் சேருகிறது. அதை தான் உபனிஷத் சொல்கிறது அப்படின்றது தான் இந்த வாகதிகரணம், முதல் அதிகரணம். அதற்கு பிறகு மனோ அதிகரணம், 2வது அதிகரணத்தில் அந்த மனசானது பிராணனில் போய் ஒதுங்குகிறது. மறுபடியும் இங்கேயும் அதே தான் சந்தேகம், மனசுக்கும் பிராணனுக்கும் காரிய காரண பாவம் கிடையாது, அப்போ எப்படி லயம்னு சொல்ல முடியாது என்றால் பதில் அதே தான். என்ன பதில் என்றால், இங்கேயும் மனசானது, மனசுன்றதே ஒரு அணுவான ஒரு தத்துவம் தானே, அது மறுபடியும் பிராணவாயு, அதுவும் அணுவான தத்துவம் தான், அதில் போய் ஒதுங்குகிறது மனசானது என்று 2வது அதிகரணம் மனோ அதிகரணம். அதற்கு பிறகு 3வது அத்தியக்ஷ அதிகரணம். அத்தியக்ஷா அப்படின்னா ஜீவாத்மா. இந்த மனசானது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜீவாத்மாவுடன் சேர்ந்து அதற்கப்புறம் மேலே மற்ற விஷயங்களே ஒதுங்குகிறது அப்படின்னு இந்த ஜீவாத்மாவுடன் இருக்கக்கூடிய சேர்க்கையை சொல்கிறது தான் இந்த 3வது அதிகரணம், அத்தியக்ஷ அதிகரணம். சரி, எங்கே போய் சேர்றது அப்படின்னா 4வது சொல்கிறது பூதாதிகரணம். அந்த பூதாதிகரணத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னா, 4வது அதிகரணத்தில் மனசானது ஜீவாத்மாவோட சேர்ந்தது இல்லையா? அதாவது என்ன கிரமம்? வாக்கு அப்படின்ற இந்திரியமானது, அந்த வாக்குன்னு சொன்னது எல்லா இந்திரியங்களையும் எடுத்துக்கணும். எல்லா இந்திரியங்களும் மனசில் சேருகின்றன. மனசானது பிராணனிடத்திலே சேருகின்றது. அந்த பிராணனானது என்ன பண்ணுறதுன்னா, ஜீவாத்மாவுடன் கூட சேர்ந்து மேலே ஒரு இடத்துல போய் சேர்றது. அது எந்த இடம் அப்படின்னு தான் விசாரம் பண்ணுறார். அதை சொல்லும் பொழுது தேஜசி அப்படின்றது, பிராணஹா தேஜசி, பிராணனானது தேஜஸில் சேர்றது. பிராணனானது தேஜஸில் சேர்றதுனால வெறும் பிராணன் போய் சேராது, அத்தியக்ஷனுடன் கூட. அத்தியக்ஷா அப்படின்னா ஜீவாத்மா,
ஆக பிராணவாயு ஜீவாத்மா ரெண்டு பேரும் சேர்ந்து தேஜஸில் போய் கலக்குகிறார்கள். அங்கே தான் விசாரம் பண்ணுறார். தேஜஸ் அப்படின்றது எதை காட்டுறது என்றால் சித்தாந்தம் சொல்கிறார் 5 பூதங்களையும் காட்டுறது. ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சூக்ஷ்ம சரீரம் அப்படின்றது 5 பூதங்களுடன் கூடினது தான் சூக்ஷ்ம சரீரம். வெறும் தேஜஸ் எதுக்குமே பயன் இருக்காது. பஞ்சீகரணம் ஆனாது எல்லாமே சேர்ந்தாதான் பயன் இருக்கும் சூக்ஷ்ம சரீரத்தில். ஆகையினால என்ன ஆயிருக்குன்னா தேஜஸ் அப்படின்ற இடத்துல தான் போயிட்டு கலக்கிறது அப்படின்னு சொன்னாலுமே கூட 5 பூதங்களுடன் கூடின அந்த பொருளில் தான் போய் கலக்கிறது. ஆக என்ன கிரமம் இந்த உட்கிராந்தியில் இந்த 4 அதிகரணத்தில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, முதல்ல வாக்கானது எல்லா இந்திரியங்களும் மனசில் போய் கலக்குகின்றன. அந்த மனசானது பிராணன் இடத்துல போய் கலக்கிறது. பிராணனானது ஆத்மாவுடன் ஜீவாத்மாவுடன் கூட சேர்ந்து பஞ்சபூதங்களிலே கலக்குகின்றது அப்படின்னு கலக்கிறது அப்படின்றது 4 அதிகரணங்களில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆசிரித் உபக்கிரமாதிகரணம் அப்படின்ற 5வது அதிகரணத்தில் என்ன சங்கை எழுதுன்னா, உத்கிரமணம் அப்படின்றது புறப்பாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, இது யாருக்கு உண்மையாக சொல்லணும்னா, யார் வித்வான் அல்லவோ அவித்வான், அதாவது வெறும் கர்மத்தை பண்ணியிருக்கான், ஞானத்தையே வளர்த்துக்கல, அவன் சொர்க்கத்துக்கு போனான் இல்லையா, அவனுக்கு தான் இந்த உத்கிராந்தி என்றதை ஒழிய வித்வான் இருக்கான் இல்லையா, பிரம்மத்தை அறிந்தவன், அவனுக்கு இந்த உத்கிரமணம் புறப்பாடு அப்படின்றதே கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா யதா சர்வே பிரமுச்சியந்தே காமாக ஏ அஸ்ய ஹிருதிஸ்திதாக அதமர்த்தியாக அமிர்தோ பவதி அத்திர பிரம்ம சமஷ்ணுதே, இவ்விடத்திலே பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஏன்னா பிரம்மமானது எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கு. இப்போ வெறும் கர்மத்தை மட்டும் பண்ணுறான் ஒருத்தன், ஜோதிஷ்டம யாகத்தை பண்ணுறான், சொர்க்கத்துக்கு போகணும்னு இருக்கு. சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த உலகத்துல இருந்துன்னு எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? இப்போ சொர்க்கத்துக்கு போகணும்னு புறப்படணும் இல்லையா? சரி, அப்போ வெறும் கர்மத்தை செய்கிறவனுக்கு உத்கிரமணம் புறப்பாடுனா ஒத்துக்க முடியாது. பிரம்மோபாசனம் செய்கிறவன் எதை அடைய போகிறான்? அவன் சொர்க்கத்தை அடைய போகிறது கிடையாது, அவன் பிரம்மத்தை அடைய போகிறான். அந்த பிரம்மம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கே. ஆகினால இவன் புறப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஆகினால புறப்பாடு உத்கிரமணம் அப்படின்றது அவித்வானுக்கு தான், ஞானமற்ற வெறும் கர்மயோகி கர்மத்தை செய்யக்கூடியவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ இங்கே சொல்கிறார். இல்லை, வித்வானுக்கும் புறப்பாடு அப்படின்றது உண்டு. ஏன்னா ஸ்ருதியே சொல்கிறது, சதம் ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் அபிநிசிருதைகா தயோர்த்வமாய அமிர்தத்வம் ஏதி விஸ்வங்கன்யாக உத்கிரமணே பவந்தி. 101 நாடிகள் ஹிருதயத்தில் இருக்கின்றன. அதில் ஒரு நாடி மட்டும் என்ன பண்ணுறதுன்னா மூர்ஜனா நாடி அப்படின்றது என்ன பண்ணுறதுன்னா மூர்தானத்தை நோக்கி, அதாவது மூர்தாவை தலையை நோக்கி ஒரு நாடியானது இருக்கின்றது. அது வழியா வித்வானானவன் புறப்படுகின்றான், அவன் தான் மோட்சத்துக்கு செல்கிறான். மற்ற 100 நாடிகள் வழியா மற்றவர்கள் அவித்வான்கள், யாரு ஞானமற்றவர்கள், அவர்கள்லாம் புறப்படுவார்கள் அப்படின்னு சுத்தியே சொல்லி வச்சிருக்கு. சரி, மேல சங்கை வருது, அத்திர பிரம்ம சமஷ்ணுதே, இவ்விடத்திலேயே பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு இருக்கே, அப்போ எங்கேயுமே புறப்படலை, ஜீவன் முக்தி தானே சொல்லப்படுறது. ஏன்னா அத்வைத மதத்தில் இது உண்டு, ஜீவன் முக்தி அப்படின்னு. இந்த இடத்திலேயே சம்சாரத்தில் இருக்கும் பொழுதே ஜீவத்தகாயவ முக்தி, வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவனுக்கு முக்தி அப்படின்றது அத்வைத மதம். அது அல்ல அப்படின்னு இங்க அது கிடையாது அப்படின்றது தெரிவிக்கப்படுறது. அத்திர பிரம்ம சமஷ்ணத்தை, இவ்விடத்தில் பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னா உபாசன தசையில பக்தியானது மிகவும் பிரியமாக இருக்கிறபடினால இங்கேயே முக்தி பெற்றானோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் தாத்பரியமே ஒழிய இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரையிலும் அவனுக்கு மோட்சம்ன்றது கிடையாது. ஆக வித்வானாக இருந்தாலும் அவனும் ஒரு தேச விசேஷத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு தேசமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் தான் அவனுக்கு பரிபூர்ண ஞானம், பரிபூர்ண பிரம்ம அனுபவம் அப்படின்றது இந்த ஆசிரித் உபக்கிரமாதிகரணம் 5வது அதிகரணத்துல சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு 7வது அதிகரணம் அது பரசம்பத்தி அதிகரணம் என்று. ஆக இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? பூத சூக்ஷ்மங்கள் 5 அது வரையிலும் ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா ஒதுங்கிற்று அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எங்கேருந்து ஆரம்பிச்சு? வாக் இந்திரியங்கள் இடத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்திரியமானது மனசானது பிராணனிடத்துல, பிராணனும் ஜீவாத்மாவும் கூட சேர்ந்து பஞ்சபூதங்களில். இப்போ இந்த பஞ்சபூதங்கள் எங்கே போய் ஒதுங்குகின்றன என்றால் பரஸ்யாம் அப்படின்னு, தேஜகா பரஸ்யாம் தேவதாயம், பரமாத்மாவிடத்திலே ஒதுங்குகின்றன அந்த பஞ்சபூதங்களும் அப்படின்னு 6வது அதிகரணத்துல சொல்லி, அதுக்கப்புறம் 7வது அதிகரணத்துல அவிபாகாதிகரணம் அப்படின்ற இடத்துல சரி பரமாத்மாவிடத்துல ஒதுங்குகிறது அப்படின்னா இங்க ஒதுங்குகிறதுன்றதுக்கு தாத்பரியம் என்ன என்ற கேள்வியோட இங்க லயம்னே கொள்ளலாமே. ஏன்னா பரமாத்மா தான் என்ன எல்லாத்துக்குமே காரணம். அப்போ பஞ்சபூதங்களும் பரமாத்மாவிடத்துல ஒதுங்குகின்றன அப்படின்னு சொன்னா
பரமாத்மா இடத்துல லயமடைகின்றன அப்படின்னே கொள்ளலாமே என்ற ஒரு சங்கை எழ, இல்லை இங்கே லயம்னு கொள்ள முடியாது. லயம்னு கொண்டோம் என்றால் அதுக்கப்புறம் மறுபடியும் புறப்பட்டு போனோம் இல்லையா, அப்போ மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு கொள்ள முடியுமாண்ணா? அதெல்லாம் அந்த மாதிரி வச்சனமே இல்லையே. ஆக லயமாக கொள்ளணும் என்றால் அப்போ மறுபடியும் சிருஷ்டி வச்சனம் சொல்லியிருக்கணும், அதெல்லாம் ஒன்று சொல்லலையே. ஆகையினால இங்கேயும் என்னன்னா பக்கத்தில் ஒரு சயோகம், ஒரு சேர்க்கை, ஒரு கூட்டுறவு, அவ்வளவுதான். இந்த இடத்துல தான் சுத்தப்பிரகாசிக்கையில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டுறார். சுஷுப்தி உறங்குதல் இருக்கு இல்லையா, அதே போல் பிரளயம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாட்டை காட்டுறார். ரெண்டு இடத்துலையுமே பகவான இடத்துல லயம்தான். நம்ம தூங்குறோம் இல்லையா, தூங்கும்பொழுது என்ன ஆகுது, நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாமே வியாபாரமற்று போகின்றன. இதே போல தான் பிரளய காலத்திலையும் ரெண்டுத்துக்கு என்ன வாசி, ரெண்டு இடத்துலையும் நம்ம என்ன பரமாத்மா இடத்துல ஒதுங்கி தான் இருப்போம். சுஷுப்தி காலத்திலையும் பரமாத்மா இடத்துல போய் சேரணும், சுஷுப்தினா உறக்கம். அதே போல் பிரளய காலத்திலையும் பரமாத்மா இடத்துல போய் சேரணும். ஆனால் சுஷுப்தி காலத்தில் நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் கூடவே இருக்கும், அதோட தொடர்பற்று நாம் இருப்போம். பிரளய காலத்தில் இந்திரியங்களே நமக்கு இருக்காது, எல்லாமே சூக்ஷ்மமாக ஆகிடும், சரீரம் எல்லாமே சூக்ஷ்மமாக போயிடும். அதுக்கு சுத்தப்பிரகாசிகாச்சாரியர் ஒரு உதாரணம் அருளி செய்கிறார். பாரத்தை சுமந்துட்டு இருக்கான் ஒருத்தர், அவனால் தாங்க முடியல, அவனுக்கு விசிராந்தி வேணும், ரெஸ்ட் வேணும். அவன் என்ன பண்ணுறான், ஒரு சவுத்தில் போய் அவன் ஒதுங்குறான், சாயறான். சாய்ஞ்சா என்ன கிடைக்கும், அவனுக்கு அந்த பாரமானதுக்கு அதுலேருந்து அவனுக்கு அந்த சிரமமானது நீங்கும். பாரத்தை தலையில் அந்த சும்மாட்டை வைத்துக்கொண்டு அவன் சாயறான் அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ கூட அவனுக்கு ஒரு விதமான விசிராமம் கிடைக்கும், அதாவது ஒரு விசிராந்தி கிடைக்கும் இல்லையா, ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அது ஒரு விதம். அப்படி இல்லைன்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த சும்மாட்டை இறக்கி வச்சுட்டு சாயறான், அப்படின்னாலும் அவனுக்கு விசிராந்தி ரெஸ்டானது கிடைக்கும். இது போல தான் சுஷுப்தி உறக்கம் அப்படின்றது இருக்கு இல்லையா, தலையில் அந்த பாரத்தை வைத்துக்கொண்டே ஒருத்தன் சுகத்தில் சாய்வானே என்றால் அது போல தான் அப்பயும் அவனுக்கு ஒரு விசிராந்தி ரெஸ்ட் ஏற்படும். அது போல தான் சுஷுப்தி. பிரளய காலத்தில் பாரத்தை கைட்டு வச்சுட்டு தனியாக போய் சாய்ந்தானா எப்படி இருக்கும், அது போல பிரளயத்தில் இவனுடைய இந்திரியங்கள் எல்லாமே போயிடும், சரீரம் எல்லாமே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு விபாகத்தை தெரிவிக்கிறார், இந்த ஒரு வாசியை தெரிவிக்கிறார் எங்கே இந்த 7வது அதிகரணத்தில் சுதாபிரகாசிகையில். அதற்கு பிறகு 8வது அதிகரணம் ததோகோ அதிகரணம் அப்படின்னு. இதில் என்ன சொல்லப்படுறதுன்னா, மூர்தனா நாடி வழியாக இந்த வித்வானானவன் புறப்படணும் இல்லையா ஸ்ரீ வைகுண்டத்துக்கு. பூர்வபக்ஷி சங்கை எழுப்புறார். மூர்தனா நாடின்றது 101 நாடிகள் இருக்கு ஹிருதயத்துக்குள்ள. நாடின்றது ரொம்ப மெலிஞ்சிருக்கும், அது எப்படி தெரியும் உனக்கு, 101 நாடி இருந்ததுன்னா கரெக்டாக இந்த நாடியை தான் பிடிக்க முடியுமான்னு, அதனால பிடிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் எழ, அது கிடையாது. அந்த நேரத்தில் பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவனுடைய வித்தியினால மகிழ்ந்த பிரசன்னனான பகவான் என்ன பண்ணுவான்னா, அது ஓகோகிர ஜுவலனம் அப்படின்னு அவனுடைய ஹிருதய ஸ்தானம் இருக்கு இல்லையா, ஜீவாத்மா இருக்கக்கூடிய ஸ்தானம், அதனுடைய அக்ரத்தில் நுனி பாகத்தை அவன் பகவான் பிரகாசிப்பிப்பான். அங்கே டார்ச் லைட் காட்டுற மாதிரி அங்கே பிரகாசத்தை ஏற்படுத்துவான். அது வழியாக ஜீவாத்மா புறப்பட்டு அவனுக்கு தெரியும் சுஷும்னா நாடி அப்படின்றது அவனுக்கு தெரியும். அந்த சுஷும்னா நாடி வழியாக புறப்பட்டு ஜீவாத்மா ஸ்ரீ வைகுண்டத்துக்கு செல்வான் அப்படின்னு 8வது அதிகரணம் ததோகோ அதிகரணம் அப்படின்ற இடத்துல சொன்னார். அப்புறம் 9வது அதிகரணம் ரஷ்மி அனுசார அதிகரணம், அதாவது ரஷ்மி அனுசாரி அதிகரணம். இந்த அதிகரணம் என்ன சொல்றதுன்னா, எல்லா ஜீவாத்மாக்களும் அது ஸ்ருதி வாக்கியம் இருக்கு, அத ஏதைரேவ ரஷ்மி பிஹி அப்படின்னு, அத ஏதைரேவ ரஷ்மி பிஹி ஊர்துவம் ஆக்கிரமத்தே. இந்த ரஷ்மிகளால், ரஷ்மி அப்படின்னா கதிரவனுடைய அந்த கதிர்கள், கதிரவனுடைய அந்த கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒளிகள், அந்த ரேஸ், அதான் ரஷ்மிகள். அந்த ரஷ்மி வழியாக தான் இவன் மேலே கிளம்புறான் அப்படின்றது இருக்கு அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு இல்லையா. இப்போ சந்தேகம் வருது, ராத்திரியில் ஒளி கதிரே இருக்காது, அப்போ ராத்திரியில் போகவே முடியாது அப்படின்னு சந்தேகம் வர. அதனால என்ன சொல்கிறான் பூர்வபக்ஷி அப்படின்னா, இந்த வேதவாச்சனத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் பாக்ஷிகத்துவ கதனம், அது சில தடவை அந்த மாதிரி ரஷ்மி வழியாக போவான் அப்படின்னு இதான் பூர்வபக்ஷம் அப்படின்னு ஏழ. அப்போ சித்தாந்தம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி கிடையாது, வேதம் நிர்தாரணம் பண்ணுறது, ரஷ்மி வீரேவ ரஷ்மியால் வழியாக தான் போவான் அப்படின்னு. அப்படி சொல்ல முடியுமா, ராத்திரியில் ரஷ்மியே இருக்காது, ராத்திரி மரணம் அடைந்தாலும் கூட மோட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே, ஆகையினால எப்படி அதை சமன்வயப்படுத்துறது அப்படின்னு கேள்வி வர, ராத்திரியிலும் லக்ஷ்மியானது இருக்கும் தான். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிதாக சமயத்தில் வைகாசி மாதம் ஆணி மாதம்லாம் வந்ததுன்னா ராத்திரி கூட நமக்கு வெப்பமாக இருக்கு இல்லையா, அது ஏன் இருக்குது, ஏன்னா கதிரோடைய அந்த கதிரவனுடைய கதிர்கள் அப்பவும் இருக்கிறபடினால தான். அது என்ன நம்ம கண்ணுக்கு தெரியல, அது கொஞ்சம் விரளமாக ஆகிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியல ஒழிய அப்பவும் கதிர்களானவை இருக்கின்றன. அதனால ராத்திரி பொழுதுல மறித்தாலும் கூட ரஷ்மி வழியாக மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 10வது அதிகரணம் நிஷாதிகரணம். நிஷானா ராத்திரி. இதில் என்ன சந்தேகம்னா, ராத்திரியில் மரணம் அடைந்தால் மோட்சம் உண்டான அப்படின்னு இதில் சந்தேகத்தை எழுப்புறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, சில இதெல்லாம் நிஷித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இது ராத்திரி, அதே போல்
தட்சிணாயனம் இதெல்லாம் வந்து இப்போது அந்த காலத்தில் நம்ம மரணத்தை அடையக்கூடாது, அந்த காலத்தில் மரணத்தை அடைந்தோமே என்றால் நமக்கு அதோகதி தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ராத்திரியில் மரணம் அடைந்தவனுக்கு மோட்சம் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வர அதுக்கு பதில் சொல்கிற சித்தாந்தி, அந்த அதோகத்தின்றது சரிதான். அதோகதி எப்போ கிடைக்கும்? இவன் ராத்திரியில் மரணம் அடைந்து இவனுக்கு பாப கர்மங்கள் இருந்தால் அதனால இவனுக்கு அதோகதி. வித்வானுக்கு தான் பாப கர்மம் எல்லாம் கழிஞ்சிருக்குமே, ஆகையினால காரணம் இல்லாதபடினால இவன் ராத்திரியில் மரணம் அடைந்தாலுமே கூட இவன் மோட்சத்துக்கு தான் செல்வான் அப்படின்னு சொன்னார் 10வது அதிகரணத்தில். அதுக்கு பிறகு 11வது அதிகரணம் தட்சிணாயன அதிகரணம். இதுவும் அதே போல தான். ராத்திரியில் மரணம் அடைந்தால் நிந்தை பண்ணுறது சாஸ்திரம், அதே போல் தட்சிணாயனத்தில் மரணம் அடைந்தால் நிந்தை பண்ணுறதே சாஸ்திரமானது. அதனால தட்சிணாயனத்திலும் மரணம் அடையக்கூடாது, அடைந்தால் வித்வானுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்ற கேள்வி வர அங்கே சொல்லப்படுறது இங்கேயும் அதே பதில் தான். இவனுக்கு கர்மமே இல்லையே, கர்மம் இல்லாதபடினால இவன் தட்சிணாயனத்தில் மரணம் அடைந்தாலுமே கூட இவன் மோட்சத்துக்கு தான் போவான். சரி, ஏன் தனியாக இங்கே அதிகமாக சங்கை எழுப்புறார் அப்படின்னா பீஷ்மரை வச்சுன்னு கேள்வி. பீஷ்மர் என்ன பண்ணார்? அவர் உத்தராயணம் வரைக்கும் காத்திருந்தாரு. ஆகையினால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏன்னா அவர் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டவர். ஆக அவர் தட்சிணாயனத்தை விட்டு உத்தராயணத்தை வரைக்கும் காத்திருந்தாரு. அப்போ உத்தராயணத்தில் தான் மோட்சம் அப்படின்னு தெரியறது அப்படின்னு ஒரு சங்கையோட அங்கே சொல்கிறார் பீஷ்மருக்கு அவருக்கு ஒரு வரம் இருந்தது, எப்போனாலும் அவர் மரணம் அடையலாம் அப்படின்னு. அதனால் அவர் தர்ம பிரவர்த்தனம் பண்ணுறதுக்காக உத்தராயணத்தினுடைய ஒரு ஏற்றத்தை காண்பிக்கிறதுக்காக அப்படி பண்ணாரே ஒழிய, ஆனால் தட்சிணாயனத்தில் மறித்தால் மோட்சம் கிடையாது அப்படின்னு ஆகாது அப்படின்றத கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். இதோட இந்த 2வது பாதம் முடியாது. இந்த கடைசி அதிகரணத்து தொடர்பாக சம்பிரதாயத்தில் ஒரு சரித்திரம் தோன்றது. பெரிய நம்பிகள் கேள்விப்பட்ட சரித்திரமாக இருக்கும். பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வானும் அந்த ராஜசபைக்கு எழுந்தருள பெரிய நம்பிகளுடைய திருக்கண் போயிட்டு கூரத்தாழ்வானுடைய திருக்கணும் போயிட்டு வர வழியில் மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய நம்பிகளுடைய திருமேனி தள்ளாமல் அவர் திருநாட்டுக்கு எழுந்தருள் போகிறார். அப்போ கூரத்தாழ்வான் விண்ணப்பித்தார் பெரிய நம்பியிடத்தில், நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்தோமே என்றால் ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாமே, எதுக்கு ஏதோ ஒரு காட்டில் போய் உயிரை தியாகம் பண்ணணுமா, நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாமே அப்படின்னு கூரத்தாழ்வான் பெரிய நம்பி இடத்துல சொல்ல உடனே அங்கேயே நின்றுட்டார் பெரிய நம்பிகள். என்ன சொன்னார் கூரத்தாழ்வான் இடத்துல? அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம் வந்துடும் அப்படின்னா பெரிய நம்பிகளுக்கும் கூட ஸ்ரீரங்கத்துக்கு போனாதான் மோட்சம் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணார் பெரிய நம்பிகள், கஷ்டப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் தன்னுடைய உயிரை துறந்தார். ஆகையினால ஸ்ரீரங்கத்துக்கு போனாதான் மோட்சம் அப்படின்றது ஆயிடும். அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. எம்பெருமானுடைய கிருப்பையினாலதான் மோட்சமே ஒழிய நான் எந்த தேசத்துல எந்த காலத்துல மரணம் அடைகிறேன் இதெல்லாம் ஒரு பொருளே கிடையாது அப்படின்னு காண்பிக்க வேண்டாமா அப்படின்றதுனால அதே இடத்துல கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துலேயே ஏதோ ஒரு கிராமத்தில் அங்கேயே பெரிய நம்பிகள் திருநாட்டுக்கு எழுந்துள்ளினார் அப்படின்னு சரித்திரம் கேள்விப்படுறோம் இல்லையா, அது இங்கே கொள்ளலாம். ஆகினால வித்வானாக இருந்தால் நம்ம பார்க்குறது இந்த 2வது பாரத்தில் பார்க்குறதுலாம் பக்தி யோக நிஷ்டனை பற்றி அதே நியாயம்தான். பிரபன்னன் நம்மளுடைய ஆச்சாரியர்களுக்கும் அதே நியாயம்தான். ஆகையினால அவர்களுக்கெல்லாம் எந்த காலத்தில் எந்த தேசத்தில் மரணம் ஏற்படுறதுன்றது ஒரு பொருளே கிடையாது அப்படின்றத 2வது பாரத்தில் பார்த்தோம். ஆக இந்த பாரத்திலையும் என்ன நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாமே வித்யாவுடைய பயன். வித்யானா உபாசனம். இந்த உபாசனத்துக்கு என்ன பயன் அப்படின்னா அந்த உபாசனத்தினால தான் இவனுக்கு இந்த வித்வானுக்கு இவ்வகையால் இந்த சுஷும்னா நாடி வழியாக உத்கிராந்தியானது புறப்பாடானது ஏற்படுகிறது அப்படின்னு உத்கிராந்தி பாதம் 2வது பாதம். இதுக்கப்புறம் 3வது பாதம் அர்ச்சிராதி பாதம். இந்த பாதத்தில் அர்ச்சிராதி கத்தியை பற்றி சிந்தனை பண்ணுறார். அதில் முதல் அதிகரணமே அர்ச்சிராதி அதிகரணம் தான். அதில் என்ன விஷயம்னா கௌஷீதகி உபனிஷத்து இருக்குது, பிரதாரண்யக்கு உபனிஷத்து இருக்குது, சாந்தோக்கிய உபனிஷத்து இருக்குது. இந்த 3 உபனிஷத்தில் அதுவும் ஒவ்வொரு உபனிஷத்துலையுமே பல இடங்களில் சாந்தோக்கிய உபனிஷத்துலேயே 2 பிரபாட்டகத்தில் அர்ச்சிராதி மார்க்கமானது பேசப்படுறது, பிரதாரண்யக்கத்திலையும் 2 இடத்துல பேசப்படுறது, கௌஷிதகி உபனிஷத்தில் பேசப்படுறது. சில இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அர்ச்சிராதி மார்க்கம், அர்ச்சிராதினா என்ன அர்த்தம், அர்ச்சிஸானது ஒளியானது ஆதியில் கொண்ட மார்க்கம். அந்த மார்க்கத்தினுடைய முதல் ஸ்டாப் என்ன அப்படின்னா, அதாவது முதல் புறப்பாடு என்ன அப்படின்னா, பாயிண்ட் என்ன அப்படின்னா அர்ச்சிஸு ஒளி. அப்படிப்பட்ட மார்க்கம் தான் அர்ச்சிராதி மார்க்கம். அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் இப்போ மற்ற பாயிண்ட்ஸும் இருக்கும் இல்லையா, மற்ற இடங்களும் மார்க்கத்தில் மற்ற விபாகம் மற்ற தேசங்களும் இருக்கும். அந்த தேசங்களில் சில மாறுதல்கள் இருக்கும். சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு விதமாக சொல்லப்பட்டிருக்கும், பிரதாரண்யக்கத்தில் அங்கேயும் அர்ச்சிராதி மார்க்கம் இருக்கும், ஆனால் நடுவில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். பிரதாரண்யக்க உபநிஷத்துலேயே மற்றொரு இடத்துல அந்த மார்க்கம் சொல்கிறா போல இருக்கும், ஆனால் அது வாயுவாதி மார்க்கமாக இருக்கும், ஆதியில் வாயுவை பற்றி சொல்லிடும். கௌஷிதகி உபநிஷத்துலேயும் அதே மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே ஆதித்யாதி மார்க்கமாக இருக்கும், முதல்ல ஆதித்யனை சொல்லிடும். இதெல்லாம் பார்த்தோன்னே பூர்வபக்ஷிக்கு சந்தேகம் வருது. அவன் சொல்கிறான், ஆகையினால பல பல மார்க்கங்கள் இருக்குது, ஒரு மார்க்கம் அப்படின்னு கொள்ள முடியாது. ஏன்னா பல பல
ஒரு வாசிகள் தோன்றது இல்லையா? ஆகையினால பல பல மார்க்கங்கள் அந்தந்த உபாசனத்தை பண்ணுறவன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? 32 பிரம்ம வித்யைகள், 32 உபாசனங்கள் இருக்குது அப்படின்னு. அந்தந்த உபாசனத்தை பண்ணுறவன் அந்தந்த மார்க்கத்தின் வழியாக போக போகிறான் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்ல, அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஒரே மார்க்கம்தான். ஏன்னா பெரும்பாலும் அந்த மார்க்கத்தை பார்த்தாலே என்ன தோன்றது அப்படின்னா எல்லாமே ஒரே பல பாயிண்ட்ஸ் ஒன்றா தான் இருக்குது. ஆக நடுவில் ஏதாவது சின்ன மாறுதல் இருந்தால் கூட நமக்கு வந்து இது வேணாம் அப்படின்னு நமக்கு தோணாது இல்லையா? அதுதான் பிரத்யபிஜானம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போல தானே இது, அதுவே தானே இது அப்படின்றது தான் பிரத்யபிஜானம். ஆக நம்ம இந்த உபநிஷத்தை பார்த்தா கூட அதே மார்க்கம் தானே இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் தோணுமே ஒழிய, அதாவது தாற்பயம் என்னன்னா, ஒரு ரூட் எடுத்துப்போமே, ஒரு பஸ் எடுத்தோம்னா திருவல்லிக்கேணிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிறது வரைக்கும் ஒரு பஸ் இருக்குது. அது எவ்வளவோ ஸ்டாப் இருக்குது நடுவில். வேற ஒரு திடீர்னு ஒரு நாள் ரூட்டை பார்க்கும்பொழுது 2-3 ஸ்டாப்பு கட் ஆயிடுது. ஆகையினால நம்ம பஸ்ஸே வேறு, ரூட்டே வேறு அப்படின்னு நமக்குலாம் தோணாது இல்லையா? அதே அப்படின்னு தானே நமக்கு தோணும். ஏன்னா நடுவில் இருக்கக்கூடிய 25 ஸ்டாப்பில் 2 ஸ்டாப்பு புதுசாக மாறி போட்டிருக்கு. ஆகையினால நம்ம என்ன நினச்சி போயிடுது, டிராஃபிக் டைவர்ஷன் ஏதோ நினச்சிப்போமே ஒழிய மாறியே போயிடுது, வேறு பஸ்ஸு வேறு ரூட் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்க மாட்டோம் இல்லையா? அது போல தான். ஏன்னா அதுவே தான் அப்படின்னு நமக்கு தோணும். அதான் பிரத்யபிஜானம். ஆகையினால எந்த மார்க்கத்தை பார்த்தாலும் அதுவே அப்படின்னு தான் தோன்றது அப்படின்றத இந்த முதல் அதிகரணத்தில் சொன்னார், அர்ச்சிராதி அதிகரணத்தில். அதுக்கப்புறம் 2வது அதிகரணம், இது வந்து வாயு அதிகரணம் அப்படின்றது. இதெல்லாம் நிறைய மீமாம்சா கிரம விசாரங்கள், இதெல்லாம் நிறைய விஷய வாக்கியத்தை வச்சுன்னு தான் பார்க்கணும். அதனால இதெல்லாம் விட்டுடுவோம். அதுக்கப்புறம் வருணாதிகரணம் அப்படின்றதும் இதுவும் நிறைய மீமாம்சா விசாரங்கள் பண்ணி தான் தெரிஞ்சுக்க வேண்டியது, அர்த்தக்கிரமமா பாட்டக்கிரமமா அப்படின்றதுலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் ஆதிவாகிக அதிகரணம், ரொம்ப முக்கியமான அதிகரணம், 4வது அதிகரணம், அடிக்கடி கேள்விப்பட்ட அதிகரணம். இந்த அர்ச்சிராதி அப்படின்னு இருக்கு இல்லையா? அர்ச்சிஸு, அதே போல் ஷண்மாசங்கள், அப்புறம் சம்வத்சரம், வருணலோகம், அது இதுன்னு நிறைய வருது இந்த மார்க்கத்தில். இவர்கள்லாம் யார் அப்படின்ற கேள்வி வர அதில் ஒரு பூர்வபக்ஷி சொல்கிறார், இவர்கள் எல்லாமே போக பூமிகள், அதாவது சின்ன பூதங்கள் அப்படின்னு முதல்ல ஒரு பூர்வபக்ஷம் எடுத்து. அதாவது நம்ம இதில் ஹைவேல போனோம் அப்படின்னா அங்கங்கே சின்னங்கள்லாம் இருக்கும் இல்லையா? சின்னங்கள் இருக்குன்றதுல நம்ம வழி சொல்லும்பொழுது என்ன சொல்லுவோம், நம்ம லேண்ட்மார்க் சொல்லுவோம் இல்லையா? லேண்ட்மார்க் சொல்கிறதுன்னா அப்படி முதல்ல இப்படி போனோம்னா இந்த கோயில் வரும், அங்கேருந்து வலது பக்கம் திரும்பினா நேரடி போனோன்னா இந்த மாளிகை வரும், அங்கேருந்து தெற்கா போனோன்னா அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லிட்டு லேண்ட்மார்க் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த அர்ச்சிராதிகள் எல்லாமே வந்து லேண்ட்மார்க்ஸு. மூர்தனா சுஷும்னா நாடி வழியே அவன் கிளம்புவான், முதல்ல அர்ச்சிர் லோகத்துக்கு போவான், அங்கேருந்து இப்படி போவான், லெஃப்ட் எடுப்பான் ரைட் எடுப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாமே லேண்ட்மார்க்ஸாக இருக்குது அப்படின்னு, மார்க்க சின்ன பூதங்களாக இருக்குது அப்படின்னு முதல் பட்சம். 2வது சொல்கிறா, இல்லாட்டி இதெல்லாம் போகிய பூமிகள், அங்கங்கே பிரயாணம் பெருசாக இருக்குது, ஆகையினால அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துன்னு போவான். போகிய பூமிகள் நடுவில், பார்க்கு பீச்சை போல் போகிய பூமிகள் நடுவில் அப்படின்னு 2வது பட்சம். 3வது பட்சம் சித்தாந்தம் என்ன அப்படின்னா, வேற வாக்கியமே சொல்கிறது இவர்கள்லாம் யார் அப்படின்னு. ஏனான் பிரம்ம கமயதி அப்படின்னு இருக்கு. தத் புருஷோ அமானவஹா ஏனான் பிரம்ம கமயதி. கடைசியில் வித்யுத் லோகத்துக்கு போகிறான், மின்னல் லோகத்துக்கு போகிறான். அங்கே அமானவன் அப்படின்ற புருஷன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கமயதி, அழைத்து செல்கிறான் அப்படின்னு அங்கே ஸ்பஷ்டமாக இருக்குது. அங்கே சொன்னதையே தான் நம்ம எல்லா இடத்துலையும் கொள்ளணும். அதனால அர்ச்சிஸ் லோகத்துக்கு போனால் அங்கே அர்ச்சிஹி அப்படின்னு அந்த லோகத்துக்கு அபிமானியான ஒரு தேவத்தை இருக்கும், அது நம்மளை அழைச்சிட்டு போகும். அடுத்தது என்ன, அர்ச்சிஸா அஹஹா, அப்புறம் அகசு நாள், அதுக்கு ஒரு அபிமானி தேவத்தை இருக்கும், அது அழைச்சிட்டு போகும் அடுத்ததுக்கு, அடுத்த செக்மெண்ட் அந்த அந்த பாத்தில் வந்து அடுத்த செக்மெண்ட்டில் அது அழைச்சிட்டு போகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழைச்சிட்டு போய் கடைசியில் இந்த வித்யுத் புருஷன் இருப்பான், அவன் மேற்கொண்டு வரஜா நதி வரையிலும் இந்த வித்யுத் புருஷன் அமானவன் அவன் அழைத்து கொண்டு போவான். ஆகினால இவர்கள்லாம் யாரு, அர்ச்சிராதிகள்லாம் யாருன்னா ஆதிவாகிகர்கள். ஆதிவாகிகர்கள் அப்படின்னா அதிவோடாரா கமைதாரா, அழைத்து செல்பவர்கள் அப்படின்னு இங்கே நிர்ணயம் பண்ணார். 4வது அதிகரணம் ஆதிவாகிக அதிகரணம் அப்படின்ற இடத்துல. அதுக்கப்புறம் இந்த 5வது அதிகரணம் காரியாதிகரணம், இந்த பாதத்தினுடைய கடைசி அதிகரணம். இந்த காரியாதிகரணத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏனான் பிரம்ம கமயதி அப்படின்னு இருக்கு இல்லையா? பிரம்மத்தை அடைவிப்பிக்கிறான். யார்? அந்த அமானவன். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா பிரம்மத்தை அடைவிப்பிக்கிறான், பிரம்மத்தை நோக்கி அழைத்து செல்கிறான். பிரம்மம்னா யாரு அப்படின்னு சங்கை எழ, ஏன் பிரம்மம்னா யாரு தெரியுமே, பகவான் தான் அப்படின்னா அப்படி கிடையாது. பிரம்மம் அப்படின்றது இங்கே சொல்கிறது சதுர்முகன் பிரம்மாவை, சதுர்முகனை தான். ஏன் அப்படின்னா அவனை உபாசிக்கிறவன் தான் ஒரு இடத்துக்கு போகணும். பிரம்மத்தை உபாசிக்கிறவன், பரபிரம்மத்தை உபாசிக்கிறவன் எதுக்காக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற கேள்வி முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே செயலில் மறுபடியும் இங்கே கேட்குறான். ஏன்னா பரபிரம்மம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்மளுடைய உபாசனமே எதுக்காக, அனாதி காலமாக நமக்கு அவித்யா அப்படின்றது இருக்குது சரியா, கர்மம், அதே போல் அஜ்ஞானம் இதெல்லாம் இருக்குது இல்லையா? நம்ம இயற்கையாகவே பகவானை அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கோம். நமக்கு புதுசாக பகவானை அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம், நம்மளுடைய தடையை நீக்கினா போதும்.
நம்ம பண்ணுற உபாசனம், நம்ம இல்லை பக்தி யோக நிஷ்டன் பண்ணக்கூடிய உபாசனம் என்ன பண்ணுறது அப்படின்னா அவித்யா அப்படின்ற அந்த தடையை நீக்கிறது. அதை நீக்கிட்டா இயல்பாகவே இவன் பகவானை தான் அனுபவிக்க போகிறான். ஆகையினால இவன் ஒரு இடத்துக்கு போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அப்போ யார் ஒரு இடத்துக்கு போய் பண்ணணும்? சதுர்முகனை உபாசிக்கிறவன் அவன் சத்தியலோகத்துக்கு சதுர்முக லோகத்துக்கு போயிட்டு அவனை அனுபவிக்கணும். ஆகையினால இங்கே சொல்லப்படுற இந்த பிரம்மன்றது சதுர்முகன் பிரம்மாவத்தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஜெய்மினி என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படி கிடையாது, பிரம்மம் அப்படின்ற சொல்லுக்கு முக்கியமான அர்த்தம் என்ன? பரமாத்மா தானே. ஆகையினால இவன் பரமாத்மாவை நோக்கி தான் போகிறான். சரி, இப்போ கேள்வி வருது, உபாசனம் பண்ணுறது எதுக்காக? பரமாத்மாவை அடையறதுக்குன்றது ஒரு தனி ஒரு பொருளே கிடையாது. இயற்கையாகவே அவன் பரமாத்மாவை அனுபவிக்க தான் போகிறான். அப்படி இருக்கும்பொழுது இவன் தடையை நீக்கினா போதுமே, இவன் எதுக்கு ஒரு தேசத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வியோட, எப்படி இந்த ஆத்மாவானவன் நித்தியமாக இருக்கான் இல்லையா? நித்தியமாக இருந்த ஆத்மா அவன் ஏதோ ஒரு காலத்தில் தானே இந்த மாதிரி என்ன பண்ணுறான், மோட்சம் அப்படின்ற தசையை அவன் அடைகிறான் அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்க வேண்டியது. அதே போல தான் இவனுடைய ஞானம் இருக்கு இல்லையா, ஆத்மாவுடைய ஞானம், தர்மபூத ஞானம். இதெல்லாம் நம்ம ஞாதிகரணம் 2வது அத்தியாயம் 3வது பாதத்துலலாம் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் ஞாபகத்திலே வைத்துக்கொள்வது. இவனுடைய தர்மபூத ஞானம் அப்படின்றது இருக்கும். அந்த ஞானம் மோட்சம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் பரவும். உள்ள உலகளவும் யானும் உலனாமன் என்கோலோ அப்படின்னு ஆழ்வார் பெரிய திருவந்தாதியில் இப்படி தான் பிரார்த்திக்கிறார். என்னுடைய ஞானத்வாரா விபுத்துவம் அப்படின்னு மணவாள மாமணிகள் ஆச்சாரிய ஹிருதயத்தில் வியாக்கியானம் அருளிச்சேர். ஆக ஞானத்வாரா விபூத்துவம், இவனுடைய தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் பரவும். அதுதான் மோட்சம் அப்படின்றது. ஆக இந்த தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் பரவினா அப்போ என்ன இவனுக்கு தேசம், இன்ன தேசம்ன்றது எதுக்காக நம்ம வாசி பார்க்கணும் அப்படின்றது மாதிரி தான் பூர்வபக்ஷியுடைய கேள்வி இருந்தது. அதுக்கு தான் சித்தாந்தி என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, இவன் ஆத்மா நித்தியன், எல்லா காலத்திலும் உடன் இருந்த பொழுதிலும் இந்த ஒரு குறிப்பிட்ட நொடியில தானே இவனுக்கு மோட்சம். மோட்சம்னா என்னது? தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் விகாசத்தை அடையக்கூடிய அந்த நிலை, அது இந்த குறிப்பிட்ட செகண்ட்ல தானே ஏற்படுறது. எப்போ? கடைசியில் அந்த சரம தசையில் அப்போ தானே ஏற்படுறது. அதுக்கப்புறம் அப்போ தானே ஏற்படுறது. அதே போல் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற அந்த தன்மை பெற்றிருந்தாலும் எது? அந்த தர்மபூத ஞானம். அந்த தன்மை அது எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்? அந்த தர்மபூத ஞானம் இவன் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற அந்த ஒரு தேச விசேஷம், குறிப்பிட்ட தேசத்துக்கு போன பிறகு தான் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது என்ன தாத்பரியம்னா, இந்த ஆத்மா சின்னதாக இருக்கு இல்லையா, அதோடைய தர்மபூத ஞானம் இப்போ நம்மளுடைய தர்மபூத ஞானம்னா எவ்வளோ பரவும். நம்ம கண்ணை திறந்தோன்னா எந்த அளவுக்கு நம்ம ஐசைட் பவர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம தர்மபூத ஞானம் பரவும். நம்ம காதுக்கு அப்படி தான், நம்மளுடைய அனுமானம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போமே, ஊகம் பண்ணுறோன்னா நமக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ தான் நம்மளுடைய ஞானமானது பரவும், இவ்வளோ தான் நடக்கும். இதெல்லாம் நம்ம சங்குச்சிதமாக இருக்குது சம்சார தசையில். நித்திய சூரிகள் முக்தாத்மாக்களுடைய ஞானம்னா அப்படின்னா அசங்குச்சிதமாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். சரி, இந்த சம்சாரத்தில் நம்ம சங்குச்சிதமான ஞானத்தை பெற்றவர்களாக இருக்கோம் இல்லையா, எப்போ நமக்கு அசங்கோச்சம் ஏற்படும், பரிபூர்ண விகாசம் எப்போ ஏற்படும் அப்படின்னா ஏதோ ஒரு நொடியில் ஏற்படும் அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிறார் இல்லையா. கூட சேர்ந்து என்ன ஒத்துக்கணும் அப்படின்னு சித்தாந்தி சாதிக்கிறார், சொல்கிறாரு அப்படின்னா, அந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இல்லையா, தர்மபூத ஞானம் பூர்ணமாக விகாசம் அடைகிறது அப்படின்றது இந்த அணுவான ஆத்மா ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற அந்த ஸ்பெசிஃபிக் தேச விசேஷம் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. தேச விசேஷம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் தேசம். அந்த குறிப்பிட்ட தேசத்துக்கு போனால் டப்புன்னு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் பரிபூர்ணமாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஆகினால அங்கே போனதான் அவனுக்கு பரிபூர்ண பிரம்ம அனுபவமே ஏற்படும். பரிபூர்ணமாக ஞானம் எக்ஸ்பேண்ட் ஆனதானே அப்புறம் பரிபூர்ண பிரம்ம அனுபவம். அதனால் அதாவது இப்போ கூட இப்படி கூட கொள்ளலாம், நம்ம இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம் சௌரிராஜ பெருமாள் அனுபவிக்கணும் அப்படின்னு தனியாக பெருமாள் எழுதிருக்காரு இல்லையா, அந்த பெருமாள் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போமே, இங்கே பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியல. நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பெருமாளை பரிபூர்ணமாக அனுபவிக்கலாம். ஆனால் என்னென்னா அங்கே போனால் தான், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் தான் நம்ம ஞானமானது பரிபூர்ணமாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். எக்ஸ்பேண்ட் ஆகப்பட்ட இந்த ஞானத்தை கொண்டு இங்கே இருக்கிற சௌரிராஜ பெருமாளை நம்ம பரிபூர்ணமாக அனுபவிக்கலாம். அதனால் அங்கே ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற குறிப்பிட்ட தேசத்துக்கு போனால் தான் நம்மளுடைய ஞானமானது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆகினால இங்கே சொல்கிற ஜெய்மினி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து பரபிரமத்தை நோக்கி அழைத்து செல்கிறான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும், அப்படியே சதுர்முகனை நோக்கி அழைத்து செல்கிறான் அப்படின்னு எடுத்துக்க கூடாது அப்படின்னு. இது சரி அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இதுக்கு மேலே வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜெய்மினி சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் இன்னொரு அடிஷன் பண்ணணும், இன்னும் ஒன்று சேர்க்கணும். என்னென்னா, வெறும் பரபிரமத்தை உபாசிக்கிறவன் இந்த அர்ச்சிராதிகத்தி வழியாக போகிறான் அப்படின்றது கிடையாது. ஆத்மாவை உபாசிக்கிறவனும் அர்ச்சிராதிகத்தி வழியாக போகிறான் அப்படின்னு தான் வேதவியாசர் சேர்த்துக்கிறார். அது என்னன்னா பஞ்சாக்னி வித்யா அப்படின்ட்டு இருக்கு. இந்த பஞ்சாக்னி வித்தியில் என்னன்னா, அவனும் ஒரு விதமான பிரம்ம உபாசகன் தான். ஆனால் எப்படி பிரம்மத்தை உபாசிக்கிறான்னா, ஆத்மாவை தாத்பரியமாக கொண்டிருக்காம, அதான் விசேஷம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆத்மாவை உபாசிக்கிறான். ஆத்மா எப்படிப்பட்டதாக உபாசிக்கிறான்? பிரம்மத்துக்கு
ஷரீரமான ஆத்மா அப்படின்னு இப்போ பிரம்மமும் இந்த உபாசனத்தில் அடங்கி இருக்கு. பிரம்மத்துக்கு ஷரீரமான ஆத்மாவை உபாசிக்கிறவன் பஞ்சாக்னி வித்யா நிஷ்டன், அவனும் இந்த அர்ச்சிராதிகத்திய வழியாக தான் போகிறான். அதே போல் மற்ற வித்தியைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே உபாசனம் எப்படி அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியான பிரம்மம். இங்கே விசேஷம் அப்படியே மாறி போயிருச்சு. இங்கே யாரை பற்றி நம்ம உபாசனம் பண்ணுறோம்? பிரம்மத்தை பற்றி. ஜீவாத்மா பிரம்மத்தை எப்படி உபாசனம் பண்ணுறோம்? ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக. அப்போ ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியான பிரம்மத்தை உபாசிக்கிறவன் அப்படின்னு பல வித்தியைகள் இப்படி தான் உபாசிப்பான். ரெண்டாவது விதம் என்னது? இந்த பஞ்சாக்னி வித்யா அப்படின்ற இடத்துல பிரம்மத்துக்கு ஷரீரமான ஜீவனை உபாசிக்கிறான் அப்படின்னு மாறுறது இல்லையா. ஆக இந்த ரெண்டு பேர்களும் என்ன பண்ணுவார்கள்னா, ரெண்டு பேருமே அர்ச்சிராதிகத்தி வழியாக பிரம்மத்தை அடைவார்கள், அதாவது மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு வேதவியாசர் அதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த காரியாதிகரணம் அப்படின்ற இந்த கடைசி அதிகரணம் மூன்றாவது பாதத்தினுடைய கடைசி அதிகரணம். அதனால இந்த ரெண்டுத்திலையும் என்ன பார்த்தோம்? ரெண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் ரெண்டுத்திலையும் வித்யாவுடைய பலனை பார்த்தோம். எப்படிப்பட்ட பலன் அப்படின்னா உத்கிரமணம். முதல் உத்கிராந்தி பாதத்தில் ஜீவாத்மா பண்ணக்கூடிய உபாசனத்தினால தான் இவன் அர்ச்சிராதிகத்தியை நோக்கி புறப்படலாம். அந்த புறப்பாட்டை பற்றி பார்த்தோம் ரெண்டாவது பாதத்தில். மூன்றாவது பாதத்தில் அந்த வழியை அர்ச்சிராதிகத்தியை பற்றி பார்த்தோம். கடைசியில் காரியாதிகரணத்தில் அந்த அர்ச்சிராதிகத்தி வழியாக யார் போவா அப்படின்னா ரெண்டு விதமான அதிகாரிகள் போவார்கள். பிரம்மத்தை நேர உபாசிக்கிறவன், ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமி பிரம்மம் அப்படின்னு உபாசிக்கிறவன், பிரம்மத்தை விசேஷணமாக கொண்டு உபாசிக்கிறவன், பிரம்மத்துக்கு உடம்பான ஜீவாத்மா அப்படின்னு பிரம்மத்தை விசேஷணமாக கொண்டு உபாசிக்கிறவன். ரெண்டு பேருமே அர்ச்சிராதிகத்தி வழியாக மோட்சத்துக்கு போவார்கள் அப்படின்றத மூன்றாவது பாதத்தினுடைய கடைசி அதிகரணம் காரியாதிகரணத்தில் பார்த்தோம். மேற்கொண்டு நான்காம் பாதத்தை பார்த்து ஸ்ரீபாஷத்தை நாம் முடிவு பெற செய்யலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.